வணக்கம். மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டோட 8வது முதலமைச்சரா திரு சி. ஜோசப் விஜய் பதவியேற்றார் இல்லையா? இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, அவருடைய முதல் வார ஆட்சி எப்படி இருந்தது, நிர்வாகத்துல அவர் கொண்டு வந்த அதிரடி மாற்றங்கள் என்னென்ன? இது குறித்து சத்யம் நியூஸ் வெளியிட்ட ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீடைல்டா அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். ஓகே, இந்த ரிப்போர்ட்டை நாம 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சுக்கலாம். முதலாவது அவரோட எளிமையான நிர்வாக அணுகுமுறை, 2வது மது மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாடு, 3வது பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள், அப்புறம் கடைசியா அடுத்தது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சரி, இப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். எளிமையான நிர்வாக அணுகுமுறை, அதாவது சிம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரோச். பொதுவா முதலமைச்சர் அப்படின்னாலே ஒரு பெரிய பந்தா, ஆர்ப்பாட்டம், சுத்தி ஒரு பெரிய படை பரிவாரம் இருக்கும் தான் நம்ம நினைப்போம். கரெக்டா? ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாட்டை சத்யம் நியூஸ் சுட்டிக்காட்டுறாங்க. அந்த பழைய அரசியல் மரபுகளை எல்லாம் உடைச்சிட்டு ஒரு சாதாரண அரசு ஊழியர் மாதிரி காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தலைமைச் செயலகத்துல அவர் வேலை செய்யறாராம். அது மட்டும் இல்லாம அவருக்கான மதிய உணவை வீட்ல இருந்தே ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்துட்டு வராரு அப்படிங்கிற செய்தி அதிகாரிகள் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து நம்ம 2வது பகுதி, மது மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாடு. இதுல இருக்கிற விஷயங்கள் தான் ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டியவை. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 717 முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே பிறப்பித்த ஒரு முக்கியமான உத்தரவு இது. அதாவது பள்ளிக்கூடங்கள், கோயில்கள், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற சுமார் 717 டாஸ்மாக் கடைகளை அடுத்த 2 வாரத்துக்குள்ள நிரந்தரமா மூடணும் அப்படின்னு ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாருன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இதோட தொடர்ச்சியா இன்னொரு முக்கியமான விஷயம், 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மது விற்பனை செய்யறத தடுக்க கடுமையான விதிகள் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை மது வாங்க வர்றவங்களோட வயசுல ஏதாவது சந்தேகம் இருந்தா டாஸ்மாக் ஊழியர்கள் கண்டிப்பா அவங்களோட ஆதார் கார்டை செக் பண்ணிட்டு தான் மது கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நம்ம இளைஞர்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற போதைப்பொருள் விற்பனைக்கு எதிரா ஆபரேஷன் ஜீரோ அப்படின்னு ஒரு புதிய அதிரடி சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது என்னன்னா, பள்ளிகள் மற்றும் காலேஜ் பக்கத்துல போதைப்பொருள் விற்கிறவங்களோட சொத்துக்களை உடனடியா பறிமுதல் செய்யற ஒரு கடுமையான சட்டம் தான் இந்த ஆபரேஷன் ஜீரோ அப்படின்னு இந்த செய்தி அறிக்கை ரொம்ப தெளிவா விளக்குது. இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம், பெண்களின் பாதுகாப்பு திட்டங்கள். இந்த புது அரசோட வேகம் உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்குதுன்னு தான் சொல்லணும். இத கொஞ்சம் பாருங்க. மே 10ஆம் தேதி அவர் பதவியேற்கிறாரு. வெறும் 3 நாட்கள்ல, அதாவது மே 13ஆம் தேதியே சேலத்துல சிங்கப்பெண் சிற பதிரடி படை தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த 6 நாள் இடைவெளியில பெண்களோட பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட ரொம்ப உறுதியான நடவடிக்கை இது. காவல் நிலையங்கள்ல புகார்களை கையாள்ற விதத்திலையும் சில பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் 24 மணி நேரமும் சிசிடிவி இயங்கணும், புகார் அளிக்க வர்ற பெண்களோட வாக்குமூலங்களை கட்டாயமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் அந்த புதிய உத்தரவு. இந்த வேலைகள்ல எந்த ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையும் வராம இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங் தன்னார்வலர்கள் போலீஸ்க்கு உதவி பண்ண போறாங்கன்னு செய்தி சொல்லுது. மக்களுக்கு தெரிஞ்ச இந்த திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பின்னாடியில நிர்வாக ரீதியாவும் மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சத்யம் நியூஸ் அறிக்கை சுட்டிக்காட்டுது. இந்த புது அரசோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கிற வகையில ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளோட இடமாற்றங்கள் ரொம்பவே திட்டமிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கா நடந்துட்டு வருது. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்தது என்ன? சத்யம் நியூஸ் வெளியிட்ட இந்த செய்தியோட ஒட்டுமொத்த பார்வை எப்படி இருக்குன்னா ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. ஒரு சாமானிய மக்களின் முதலமைச்சரா செயல்படுற விஜயோட இந்த தொடக்க ஆட்டம் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய புதிய நம்பிக்கையை விதைச்சிருக்கு அப்படின்னு அவங்க உற்சாகமா பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த வேகம் எதிர்காலத்துல தமிழகத்தை எந்த உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கறத ரொம்ப பொறுத்துந்து தான் பார்க்கணும். அந்த செய்தி அறிக்கையில கடைசியா கேட்கப்பட்ட அதே கேள்வியை இப்போ நான் உங்ககிட்டயே கேட்கிறேன். இந்த 6 நாள் ரிப்போர்ட் கார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த முதல் வார நிர்வாக மாற்றங்கள் எப்படி இருக்கும்னு நீங்க மதிப்பிடுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.